இனிஷியலி என்னதான் வந்து மூஞ்சி சரியில்ல, ஆளு சரியில்ல, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு எல்லாருமே சொல்லி, அவங்களோட கான்ஃபிடன்ஸ உடைச்சாலுமே, எங்களுக்கு இதான் பேஷன். நாங்க இதுதான் பர்சியூ பண்ண வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி, நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. பெரிய பொசிஷன்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய 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 குளோபல் பிராண்ட்ஸோட குளோபல் அம்பாசிடர்ஸாவும் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏஷியன் 2 அப்படிங்கிறதுலேருந்து, ஃபர்ஸ்ட் கொரியன் 2 அப்படிங்கிறதுலேருந்து அப்படின்னு நெறைய விஷயங்கள் இவங்க சாதிச்சிருக்காங்க. நெறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ the armies are the true and the loyal fan base in one of the biggest fan base in the world அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இவங்க அவங்க நாட்டுக்கு, அதாவது கொரியாவுக்கு மட்டும் டூரிசம்க்கு அதுக்கு இதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாமல் மற்ற கண்ட்ரீஸுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா ஃபேன்ஸ்க்கும் அவங்க அதை ரிப்பீட்டடாக எடுத்துக்கொண்டுட்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. நமக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் வேணா இருக்கலாம், நம்மகிட்ட என்னென்ன பிரச்சனைகள் வேணா இருக்கலாம், அது எல்லாமே வந்து நம்மளோட சக்ஸஸ்க்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய மோட்டோவோடு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் நிறையா பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.